இவ்வளவு பிரச்சனை இருக்குது, முஸ்லீம் தீவிரவாத இயக்கங்கள் பயங்கரவாத இயக்கங்கள் வளர்ந்துட்டே இருக்கு, தொடர்ந்து ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கான்னா இதுக்கு முதல் காரணம் காங்கிரஸ்காரன் தான். இன்னைக்கு ஒண்ணும் தெரியாம நினைப்பான், அந்த திமுக தீக்காரனோட அவன் மோசமான ஆள். மகாத்மா காந்தி என்ன சொன்னாரு? சுதந்திரம் வாங்கும் போது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சண்டை நடக்குது, முஸ்லீம்களுக்கு ஒரு நாடு கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிருந்தாரு. நேரு ஆமான்னாரு. எல்லா தலைவன் இன்னைக்கு இருக்க மாதிரி தான், கொடுத்துட்டா சரியா போயிரும்னா. அன்னைக்கு பண்ண தப்பு இன்னைக்கு நாம அனுபவிக்கிறோம். முஸ்லீம் பாகிஸ்தான் போறேன்னு சொன்னால, இந்த காங்கிரஸ் கபோதி பேர்லாம் அவனை அனுப்பிச்சு வச்சானா, பாய் பாய் போகாதீங்க பாய், மனசு புண்படுது பாய்னு. அதைத்தான் இன்னைக்கு திமுக காரன் செஞ்சுட்டு இருக்கான். அன்னைக்கே அனுப்பிச்சிருந்தா இன்னைக்கு நாடு நல்லா இருக்குமா இல்லையா? என்னமோ அவன் இந்த நாடுக்கு சொந்தக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். எல்லா பேருக்கும் சேர்ந்தான் நாடு கொடுத்தோம். கோயம்புத்தூர்ல உள்ள முஸ்லீம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தஞ்சாவூர் எல்லா பேருக்கும் சேர்ந்தான் நாடு கொடுத்தோம். அதை ஒரு கட்சிக்காரன் கூட சொல்ல மாட்டேங்கிறான், ஒரு டிவிக்கார கபோதி கூட சொல்ல மாட்டேங்கிறான். டே, இந்த நாட்டில் நீங்க இருக்கிறதே ஓசியில இருக்கீங்கடா, ஓசி பயல்களா. நம்முடைய பெருந்தன்மையால இருக்க பயப்படுறான் அண்ணன் கட்சிக்காரெல்லாம் பூரா. வார்த்தை சோறு போட்டாலும் வேற ஏதாச்சும் போட்டாலும் தெரியல. ஆம்பளை என்ன தைரியமா இருக்க வேண்டாமா? இந்த நாட்டில் இருக்கிறதே நம்முடைய பெருந்தன்மையினால. அது கருணாநிதியில இருந்து வீரமணியில இருந்து ஸ்டாலின் இருந்து எல்லா பேருக்குமே தெரியும். பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் நாடு கொடுத்தோம். அப்ப போய் தொலைய வேண்டிதானே. ஆனா போனவனை கெடுத்தான் ஜவஹர்லால் நேரு. அந்த ஆளுக்கு பேர் என்ன தெரியுமா? மனிதருள் மாணிக்கம். விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சம்னு பேர் வச்சு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? எல்லாரும் போனா சேக்கப்துல்லா பொண்டாட்டியும் போயிருமான்னு கேட்டார். ஆமாங்க போய்தான் ஆகணும் அப்படின்னு. வேண்டாம் வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போங்க. எப்படி தலைவர்கள்லாம் பாருங்க. நம்ம நாட்டில் சுதந்திரம் வாங்கினா முழுசா வாங்கியிருக்கணுமா இல்லையா? அரைகுறையா சுதந்திரம் வாங்கிட்டான். பார்த்தான் பாயெல்லாம், ஆஹா எழுச்சா பயலுக்கு நிறைய பேர் இருக்க ஊர் இந்த ஊரு, இங்கேயே நம்ம பொழப்ப ஓட்டிக்கலாம் அப்படின்னு. 1920 மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கம்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. எல்லாரும் போய் கேட்டான் காந்திட்ட, அப்படின்னா என்ன ஏன்னு கேட்டான். அதாவது வெள்ளைக்காரனுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது, வெள்ளைக்காரன் இந்த நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு. அப்படியா? புரட்சி எல்லா பக்கம் பண்ணலாமா? பண்ணலாம். கேரளாவில் முஸ்லீம் எல்லாம் சூப்பர் முஸ்லீம், அவெல்லாம் 5 மாசத்துல காத்த பெத்ததாக்கும். சூப்பர் முஸ்லீம் அவன் என்ன தெரியுமா பண்ணா? எவனோ துருக்கியில கமால் பாச்சான்னு ஒருத்தர் இருந்தானாமா, அவனை துரத்தி விட்டு வேற ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டானாமா. ஆட்சிக்கு உட்கார வச்சது யாரு? பிரிட்டிஷ்கார வெள்ளைக்கார கிறிஸ்தவன். அவனை வெளியேற்றணும் சொல்லி முஸ்லீம் எல்லாம் போராட்டம் பண்றான். அதுக்கு நம்ம இந்துக்களை கூப்பிடுறான் போராட்டத்துக்கு வாங்கன்னு. நம்மளுக்கு ஒன்னும் புரியல. ஏண்டா துருக்கியில எங்கேயோ இருக்கிற நாட்டில் எவனோ போராட்டம் பண்றதுக்கு நாங்க ஏண்டா ஆதரவு? இல்ல இல்ல காந்தி சொல்லியிருக்காரு ஒத்துழையாமை இயக்கத்துல எல்லாரும் சேர்ந்து பாடுபடணும். அப்ப என்ன சொன்னா, நம்ம எல்லாம் கேரளா இருக்க இந்துக்கள்லாம் நாங்க இந்த நாட்டுக்கு தான் பாடுபடுவோம், ஓன நாட்டுக்கு விடுதலைக்கு பாடுபடுறதில்லைன்னு சொன்ன உடனேயும் அங்க உள்ள இந்துக்கள் எல்லாம் வெட்டினா, கொலை பண்ணா, கற்பழிச்சா. இப்ப நம்ம ஊர்ல நடந்தது 1920. வெளியே ரொம்ப நாள் போக வேண்டாம், நீங்க சேர சோழ பாண்டியர் காலத்துக்கு போக வேண்டாம், கற்கால காலத்துக்கு போக வேண்டாம், நம்ம ஊர்ல நடந்தது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா வச்சா? மாப்பிளா கலவரம். பக்கத்துல இருந்து நம்ம படிச்சு அறிவு வேண்டாமா? நம்ம பத்திரிக்காரனுக்கு தெரியாதா? டிவிக்காரனுக்கு தெரியாதா வரலாறு எத்தனை பேர் செத்தான்னு? என்னமோ அவன் பூரா புனித மாதிரியும் அவன் அன்பு மதன்ற மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி சொன்னாங்கல்ல இல்லையா? அப்புறம் ஒரு ஆள் சொல்றான், நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா மனசு புண்படுங்க அப்படின்னு. திமுக ரொம்ப வருத்தப்படுறான். மெடிக்கல் ஸ்டோர் போ, நல்ல ஆயில வாங்கு, நல்ல ஆயின்மெண்ட்டை வாங்கு, மேல இருந்து கீழே வரைக்கும் நீவு, வலி போயிடுச்சா பாருன்னு கேளு, இல்ல திரும்ப சொல்லி பலவடி தேய். புண்பட்ட மனசுக்கு மருந்து போட்டு ஆத்து. உண்மையிலே நம்ம தான் புண் போட்டிருக்கோம். அந்த நாட்டை கொடுத்துட்டு, இடத்த கொடுத்துட்டு இல்லையா? இவங்களெல்லாம் சேர்ந்தா நாடு கொடுத்த இல்லைன்னு சொல்லுங்க. இங்க உள்ள முஸ்லீம்களுக்கு அத்தனை பேருக்கு சேர்ந்தான நாடு கொடுத்தோம். போகாம இங்க இருக்க அவனை அனுப்புற வேலையை பார்க்கணுமா இல்லையா கட்சிக்காரன் எல்லாம்? அங்க நம்ம இந்துக்கள் நிலைமை எப்படி இருக்குது? அதே போல 1942 சுதந்திரம் ஒண்ணு அவன் நம்ம என்னமோ அண்ணன் தம்பி பாக பிரிவினை சொல்றான் பாருங்க. காங்கிரஸ்கார கபோதிகள்லாம் ஏமாத்து வேலை, ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி ரத்தம் ஆறா ஓடிச்சு. அதை பார்த்துதான் காந்தி நேரு எல்லாம் பயந்து போய் இப்ப எப்படி போலீஸ் பாயை பார்த்து பயந்து போயிருக்காம பாருங்க. ஜெயில சௌரியம் பண்ணி கொடுக்குறேன் பாய், நீங்க ஒன்னும் சொல்லிடாதீங்க பாய் அப்படின்னு. ஜெயில எல்லா சௌரியம் பண்ணி கொடுத்துருக்கானுங்க.
என்ன அந்த பொம்பளை ஜெயில இருந்து கொஞ்சம் பொம்பளை கொண்டு இங்க விடல, பாக்கி எல்லா வேலையும் நல்லா பண்ணியிருக்கானுங்க. அவனை சுதந்திர போராட்ட தியாகியா? ஒரு கட்சிக்காரன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறான். அவன் நாட்டுக்கு போராடி போனவனா? அவனை வாவு சிதம்பரனார், காமராஜர் மாதிரி, முத்துராமலிங்க தேவர் நாட்டுக்கு அவனி போனவனா? உள்ள பூரா தேச துரோகி பயிலுங்க. அதுல அந்த ஜெயிலர் சொல்ற அறிவிட்ட மடப்பைய வெளிநாட்டு சிறை மாதிரி நான் வசதி பண்ணி கொடுக்கலான்ற. வெளிநாட்டில் என்ன தெரியுமா பண்ணுவான் அந்த அதிகாரி சொல்ல, வெளிநாட்டில எல்லாம் அந்த சிறை வந்து நல்லா இருக்காமா, அது மாதிரி இவர் பண்ணணும்னாராமா, இந்த சிலை குப்பாங்கிறார். வெளிநாட்டில் எப்படி தெரியுமா? ஒருத்தன் வீட்டுக்கு போகும்போது வெளியில ஆம்பளை செருப்பு இருந்துச்சுன்னு வைங்க, போயிட்டு 2 நாள் கழிச்சுவான். இந்த அதிகாரி வீட்டில் வாசல செருப்பு இருந்தா 2 நாள் கழிச்சு வருவார் அவரு. நம்ம நாட்டை பத்தி பேசுறா, வெளிநாட்டில் சௌரியம் பண்ணி கொடுக்கறானாமா. வெளிநாட்டில் யாருக்கு சௌரியம் பண்ணி கொடுக்கறான்? ஆக இவனுங்கெல்லாம் திட்டமோட்டு வேலை செய்யறானுங்க. நம்ம எதுக்கு சொல்றேன்னா, அன்னைக்கே அனுப்பிச்சிருந்தா நாடு நல்லா இருந்திருக்கும். இந்த போலீஸுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்காது, ஆளை போட வேண்டிய பந்தோபஸ்து போல நம்ம நாடா இருந்திருக்கும். ஆக 42ல ஜின்னா சொல்றான் நேரடி நடவடிக்கை, டைரக்ட் ஆக்ஷன். அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க காந்தி நேர்லாம் போய். எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கலைன்னால், முஸ்லீம்களுக்கு தனியா நாடு கொடுக்கலைன்னு சொன்னால் ரத்த ஆறு ஓடுங்கிறான். ஒரு தலைவர்னாலையும் ஒரு பத்திரிகைனாலையும் எவனாலையும் தடுக்க முடியல. கல்கத்தால 4000 பேரை பட்டப்பகல வெட்டி கொண்டான். யாரு கேட்கறதுக்கு இருக்கா? வரலாறு தெரியுமா நம்ம ஆளுக்கு? இந்த டிவிக்கு பத்திரிகைக்காரனுக்கு வரலாறு தெரியுமா? எத்தனை பேரை வெட்டி கொண்டான்னு என்னமோ ரொம்ப நல்ல மாதிரி அவனுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்கான். முதல்ல பேசும்போது சொன்னார நபிநாயகம் பிறந்தா வாழ்த்து, இயேசுநாதர் பிறந்தா வாழ்த்து. இதெல்லாம் எச்சி பொழப்படைக்கிற வயலுங்க, மாமா பேல்கன்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி பொழைச்சிட்டு இருக்கான். எப்படியாவது ஓட்டுக்கு வரணும், ஓட்டு எப்படியாச்சும் வாங்கி ஜெயிக்கணும். இந்த கருணாசன் மிந்தானத்தை ஒருத்தன் பேசியிருக்கான், கட்சிக்காரன் பேச பயப்படுற பாத்தீங்களா நீங்க? ஸ்டாலின் அடக்கி வாசிக்கிறாரு, வைக்க முழுங்கி வாசிக்கிறார், ஒருத்தர் பருத்து வாசிக்கிறான், ஒருத்தர் உருண்டு வாசிக்கிறான். ஏன்னு கேட்டா, இப்படி பேசினா அந்த ஜாதி ஓட்டு போயிருமோ, அப்படி பேசினா இந்த ஜாதி ஓட்டு போயிருமோ, தூக்கு போட்டு சாக வேண்டியதானே. நீ நாட்டில் எதுக்கு இருக்கிற? உண்மையை உறக்க சொல்லணுமா இல்லையா? பேசும்போதெல்லாம் நல்லா தான் பேசுவான். ஆக முஸ்லீம்கள் 42ல பயங்கர கலவரம் கல்கட்டாவில். இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன முடிவு பண்ணா, இனிமே சேர்ந்து வாழ முடியாது. யாரு? காந்தி, நேரு, பட்டேல், ராஜேந்திர பிரசாத் எல்லாம் என்ன சொல்றான்? முஸ்லீம்கள் சராசரி முஸ்லீம் இந்த நாட்டில் முரடனா இருக்கான், இந்துக்கள் நல்லவனா இருக்கான், சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு தான் நாடு பிரிச்சு கொடுத்தான். அப்ப இங்க உள்ள டிசிஏ, ஏசிஏ, கமிஷனரோ, எடப்பாடியோ சொல்லி அவன் கேட்கவா போறான்? அவன் எந்த காலத்திலும் திருந்த மாட்டான். அந்த குண்டு வெடிப்பு கைதி எல்லாம் கோர்ட்டு கூட்டு வர்றாங்க. அப்போ தனியா அது கோர்ட்டு, குண்டு வெடிப்பு கைதிக்குன்னு தனியா ஒரு கோர்ட். ஜட்ஜி வந்து உட்கார்றாரு. பொதுவா ஜட்ஜி வந்து உட்காரும் போது நம்ம எல்லாரும் ஜட்ஜை கும்பிடுவோம், அவர் திரும்ப நீதிபதி நம்மளை கும்பிட்டு தானே உட்காருவாரு. அது மாதிரி வந்து புதுசா அன்னைக்கு தான் வர்றாரு கேஸ் விசாரணைக்கு, ஜட்ஜி வர்றாரு உள்ள, எல்லாரும் எந்திரிச்சு கும்பிடுறாங்க. இந்த குண்டுவெடி கைது பூரா கும்பிட மாட்டேங்கிறான். ஜட்ஜி இப்படியே பாக்குறாரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை, ஏங்க கும்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு அவர், அந்த கோர்ட்டு கிளார்க்கு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நாங்க அல்லாஹ்வை தவிர யாரையும் கும்பிட மாட்டோம். அந்த ஆள் பார்த்தாரு, அப்ப அவனை வச்சே கேஸ் நடத்திக்கங்கன்னு எந்திரிச்சு போயிட்டாரு. இவங்களை வச்சு கேஸ் நான் நடத்த முடியாம மடப்பயல்களாகும். இங்க மட்டும் இல்ல, உலக நாடு பூரா அப்படித்தான் சாகுறான். பாத்தீங்களா நீங்க? இங்க 10 பேரை கொண்டு டெய்லி 100 பேர் 1000 பேர் சாகுறான். அது வெள்ளிக்கிழமை நாள் பார்த்தா பள்ளிவாசல கிளீரா கொண்டு வைப்பான். பள்ளி குழந்தைகள் உள்பட 67 பேர் சாவுன்னு. கருணாநிதிக்கு இந்த வைகோக்கெல்லாம் பாவம் இப்படி சாகுறாங்களே அப்படின்னு. அடுத்து உனக்கு தான் ஒரு மாப்பிள்ள பாத்துக்கு நீங்க அப்படின்னு. ஆனா பிரபாகர் பேசும்போது சொன்னார், முரசொலி வச்சாங்க, வடை வச்சாங்கன்னு சொல்லி. அவர் ராஜாத்தி இல்லாம இருந்ததே இல்லையாமா. அதுக்கு என்ன பண்ண போற?